இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அது எப்படிங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க? எங்க அப்பாவே நான் அப்பான்னு கூப்பிடுறது இல்ல. அவரை போய் நான் அப்பான்னு கூப்பிடுவோமா? என்ன இது? எங்க பெத்தவங்களை தான் நான் அப்பான்னு கூப்பிடணும், அவங்கள தான் நான் மதிக்கணும், அவங்கள தான் நான் தெய்வம்னு மதிக்கணும். எவனையும் வந்து நான் போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டு அவங்களால நம்ம சோறு சொல்றோம். நம்ம கஷ்டப்பட்டாதான் நம்ம சோறு. தகவல் ஸ்தானத்துல இருக்கிறவர் வந்து குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மன்னிக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. தன் வீட்டு பிள்ளையா இருந்தா நம்ம அப்படி செய்வோமான்றதை யோசிக்கணும்ல. அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் 4 வருஷம் ஆகுது. விலைவாசி தான் ஏறி போயிடுது. வேற எந்த விலைவாசி ஏறியுது, நிறைய அநியாயம் நடக்குது. கெஞ்சா நிறைய அங்கங்க கெஞ்சா. மக்கள் மகிழ்ச்சியா எங்க ஆட்சியில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்ன மகிழ்ச்சியாருங்க? மகிழ்ச்சியெல்லாம் யாரும் இல்லைங்க. யார் அப்பான்னு கூப்பிடுறாங்க? முதல்வரையா முதல்வர் அப்பா வந்து எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? இல்ல இளைஞர்கள் அப்பா, அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. இளைஞர் அப்பான்னு கூப்பிட முடியாது. அது எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்? யாரு சொல்றாங்க அவரு அப்பான்னு? கட்சியில இருக்கிறவங்க சொல்லுவாங்க, வேற யார் சொல்லுவா?